வணக்கம். நமக்கு எண்கணி ஞானத்தையும், வேத ஜோதிட ஞானத்தையும், ஆன்மீக ஞானத்தை வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி என்றதே வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்க வீடியோ விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். அண்டு ஒரு கேள்வி பிரைவேட்டா அனுப்பியிருந்தாரு. பட் அந்த கேள்வி வந்து நல்லா இருந்தது. அந்த கேள்வி நான் அட்டாச் பண்றேன். ஆனா உங்களோட கேள்வி தயவுசெய்து பிரைவேட்டா வந்து அனுப்பாதீங்க. ஓகேங்களா? அந்த கேள்வி வந்து இதுதான். அதாவது 6, 8 தசை லக்னத்திலிருந்து இந்த லக்னத்துக்கு எது? இது ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம். இந்த லக்னத்திலிருந்து எது? அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அவங்க எந்தெந்த வீடுகள்ல இருந்து என்ன மாதிரியான பலன்கள் செய்வாங்க அப்படின்னு. இது ஏற்கனவே யோகி, அவயோகி அமைப்புகள்ல பேசியிருக்கோம். சரி, மேஷ லக்னமாக இருந்தா உங்களுடைய 6ஆம் அதிபதி புதனாகவும், 8ஆம் அதிபதி செவ்வாய் லக்னாதிபதியாகவுமே வருவாரு. இதுல செவ்வாய் எந்த பாவகத்தோடு தொடர்புல இருக்காரோ அந்த பாவக பலனை செய்வாரு. ஓகேங்களா? அடுத்த நிலையாக சுக்கிரன். இதுல மேஷத்துல இருக்கக்கூடிய ஒரு 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 டிஃபரண்டான ஒரு விஷயம், செவ்வாய்க்கு மட்டும் இருக்கக்கூடிய ஒரு பலம் என்னன்னா, அவர் லக்னத்தில் இருக்கும் பொழுது 8ஆம் பார்வையாக 8ஆம் பாவகத்தை தொடர்பு கொள்வாரு. இதுவும் ஒரு வகையான ரிஸ்க் தான். சரிங்களா? இதுக்கு அடுத்த நிலையில ரிஷபம். ரிஷபராசிக்கு லக்னாதிபதி ஆமா. ரிஷப லக்னத்துக்கு லக்னாதிபதி சுக்கிரன் 6ஆம் அதிபதியாக வருவாரு. 6ஆம் அதிபதி என்னது? சரி, முதல்ல பார்த்த 8ஆம் இடம். 6, 8ன்னு வந்தாலே கடன், நோய், வம்பு, வழக்கு, அசிங்கம், கேவலம், விபத்து, மரணம் கூட 6, 8 அமைப்புகள்ல வரும். 6ஆம் இடம் தீர்க்க முடியாத நோய், 8ஆம் இடம் தீர்க்க முடிகிற நோய். ஓகேங்களா? இந்த லக்னாதிபதி எந்த பாவகத்தோடு தொடர்பு கொள்றாரோ, அவர் 6ஆம் பாவகத்தோடு தொடர்பு கொண்டிருந்தா தனக்கு தானே பிரச்சனையை உருவாக்கிக்கிட்டு அதுல மாட்டிக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க ரிஷப லக்னக்காரங்க. 8ஆம் அதிபதியா குரு வருவாரு. குரு கண்டிப்பான கடுமையான பலன்களை அவருக்கு தெரியும். இயல்பாகவே ரிஷப துலாம் லக்னத்துக்கு குரு நல்ல பலன்களை செய்ய மாட்டாரு. 8ஆம் இடத்து பலன்களை நெகட்டிவா பண்ணுவாரு. சரிங்களா? மிதுனம். மிதுன லக்னக்காரங்களுக்கு செவ்வாய் வந்து 6ஆம் அதிபதியாகவும், சனி 8ஆம் அதிபதியாகவும் வருவாரு. செவ்வாய் கடுமையான கெடுபலன்களை கொடுக்கக்கூடியவராகவும், சனி நண்பர் தான், புடிச்சிருக்கான், இன்னைக்கு கலாட்டா பண்றான், நாளைக்கு பேசிருவான். இந்த மாதிரியான ஒரு மனநிலையில இருப்பாரு சனி. ஓகேங்களா? அடுத்ததாக கடகம். கடகத்துக்கு குரு 6ஆம் அதிபதியாகவும், சனி வந்து 8ஆம் அதிபதியாகவும் செயல்படுவாரு. சனி தான் அந்த இடத்துல கொடுமையான பலன்களை செய்வாரு. ஆனாலும் 6, 8ஆம் அதிபதி கிட்ட இருந்து தயவு செய்து கருணையை எதிர்பார்க்காதீங்க. அன்னைக்கு சொன்ன மாதிரி தான். ஒரு வீடுன்னு ஒரு ஜாதகத்துல நம்மளோட வீடு மாதிரி. வீட்டு என்ட்ரன்ஸ்ல கூறும்பொழுது வாசல் இருக்கும் லக்னம். பின்னாடி எக்ஸிட் இருக்கும் 12ஆம் பாவகம். இதுக்கு இடையில டாய்லெட்ல இருக்கக்கூடிய சில விஷயங்கள்னு பேசணும்ல. இந்த அமைப்புகள்ல 6, 8ஆம் பாவகம் டாய்லெட்ல இருக்கிற மாதிரி. அதுல போய் நீங்க சாப்பிட முடியாது. அதுல போய் நீங்க தூங்க முடியாது. சுகத்தை அங்க நீங்க அனுபவிக்க முடியாது. முடியாது. ஓகேங்களா? இதுக்கு அடுத்த நிலையில கடகம் முடிஞ்சா சூரியன். சிம்மம். சிம்மத்துக்கு குரு 6ஆம் அதிபதியாவும், சனி வந்து 8ஆம் அதிபதியாவும் வருவாரு. ஆமா, ரைட். சாரி. சனி வந்து 6ஆம் அதிபதியாவும், குரு வந்து 8ஆம் அதிபதியாவும் வருவாரு. ஏன்னா, தனுசுல இருந்து அவர் லக்னத்தை பார்ப்பாரு. அப்போ 6ஆம் அதிபதி சனி, 8ஆம் அதிபதி இவரு அப்படின்ற குருன்ற அமைப்புகள்ல இவங்க 2 பேருமே கெடுபலன்களை செய்வாரு. இது ஏற்கனவே பேசின விஷயம். எனக்கே போர் அடிக்குதுங்க. இது சொன்ன மிதுனத்துக்கும் அப்படியே இதுவே பொருந்தும். மிதுனத்துக்கு செவ்வாய் 8ஆம் அதிபதியாகவும், சனி 6ஆம் அதிபதியாகவும் வருவாரு. செவ்வாய் கொடுமையான பலன்களை செய்வாரு. அடுத்ததாக துலாம். துலாத்துக்கு குரு 6ஆம் அதிபதியாகவும், இவரு சுக்கிரன் லக்னாதிபதியே 8ஆம் அதிபதியாகவும் வருவாரு. 8ஓடு தொடர்பு கொண்டிருக்கக்கூடிய ஜாதகம் பலவீனமான ஜாதகம் தான். லக்னாதிபதி 8ஆம் பாவகத்தோடு தொடர்பு கொண்டிருக்காரு. நட்பு ஸ்தான அமைப்புகள்ல இல்லாம தனது சொந்த வீடு 8ஆம் வீடுன்ற அமைப்புகள்ல இது தனக்குத்தானே கெடுதல்கள், தனக்குத்தானே குழி வெட்டிக்கிறது, தானே பிரச்சனையை உருவாக்கி அதுக்குள்ள மாட்டிக்கிட்டு சங்கடப்பட்டுக்கிட்டு இருக்கிறதெல்லாம் இந்த அமைப்புகள் தான். ஓகேங்களா? இதுல அடுத்ததாக விருச்சகம். விருச்சகத்துக்கு 6ஆம் அதிபதி செவ்வாய் லக்னாதிபதியாகவுமே, புதன் வந்து 8ஆம் அதிபதியா வருவாரு. 8ஆம் அதிபதி கடுமையான கெடுபலன்களை செய்வார். அடுத்ததாக தனுசு. தனுசுக்கு சுக்கிரன் தான் 6ஆம் அதிபதி. அவரே 11ஆம் அதிபதியா வருவாரு. ஆனால் சந்திரன் இந்த இடத்துல அதிக கெடுபலன்களை செய்வார். ஏன்னா ஒரு ஆதிபத்திய கிரகம்ன்றதுனால. ஓகேங்களா? எத்தனை எத்தனை விஷயமாக இருக்கு பாருங்க. அடுத்ததாக மகரம். மகரத்துக்கு இவரு 8ஆம் அதிபதியாகவும், புதன் சூரியன் 8ஆம் அதிபதியாகவும், புதன் 6ஆம் அதிபதியாகவும் வருவாரு. கும்பத்துக்கு சந்திரன் 6ஆம் அதிபதியாகவும், புதன் 8ஆம் அதிபதியாகவும் வருவாரு. மீனத்துக்கு சுக்கிரன் 8ஆம் அதிபதியாகவும், சூரியன் 6ஆம் அதிபதியாகவும் வருவாங்க. மீன லக்னக்காரங்களுக்கு சுக்கிர தசை நடக்க பிறக்கிறவங்களுக்கு 26 வருஷம் வேஸ்ட்டுங்க. அப்படியே டைவர்ட் பண்ணுவாங்க. வேற எந்த சுபர் தொடர்பும் இல்லாத பட்சத்துல. இப்போ 6, 8 ஓகேங்களா? இப்ப 6, 8ல நல்லதே இல்லைங்களாங்க. அடிக்கடி பேசுன மாரி. 6ஆம் இடம்ன்றது உங்களுக்கான 6ஆம் இடம் ஒரு மாதிரியான இடங்க. ஓகேங்களா? நீங்களே போய் இன்னொருத்தருக்கு அடிமையாக வேலை செய்றது, இன்னொருத்தரோட உழைப்பை உறிஞ்சக்கூடிய இடம் 6ஆம் இடம். இது பாஸ்ங்களுக்கு இயல்பாக நல்ல பலமான அமைப்புகள்ல இருக்கும். 8ஆம் இடம் பாசிட்டிவான அமைப்புகள். ஓகே. 6ஆம் இடத்தினுடைய நெகட்டிவ் என்ன? தீராத நோய். வாழ்நாள் முழுக்க மருந்து சாப்பிடக்கூடிய நோய்.
விழுந்த இடத்துல இருந்து திரும்ப எழுந்திருக்கவே முடியாத அமைப்புகள்ல வரக்கூடிய பிரச்சனைகள், மீள முடியாத பிரச்சனை 6ஆம் இடம். 8ஆம் இடம் மீளக்கூடிய பிரச்சனை. 8ஆம் இடத்துல இருக்கிறது அதிர்ஷ்டம். மேல இருந்து கீழ விழுந்து கால உடைஞ்சுக்கிறது. அந்த 8ன்றது உங்க வாழ்க்கையை தலைகீழால அப்படியே திருப்பி வைக்கும். மேல இருந்தாருங்க. திடீர்னு என்னாச்சுன்னு தெரியல. விழுந்தவரு காணாமலே போயிட்டாருங்க. 8ஆம் இடம். 12ஆம் இடம் 12ஆம் இடம் ஒரு மாதிரியான இடங்க. அங்க தான் வந்து லக்ஸரியான வாழ்க்கை இருக்கு. நீங்களே சிறைச்சாலையில அடைஞ்சிருக்கீங்களா? ஹாஸ்பிட்டல்ல அடைஞ்சிருக்கீங்களா? அன்னைக்கு ஒரு ஜாதகம் பார்த்துட்டு, சில ஜாதகம் பலன் சொல்லும்போது எனக்கு அதிர்ச்சியா இருக்கு. இவரு அப்படியே அடைத்து வைக்கப்பட்டிருக்காரான்னோனே, ஆமாங்க இந்த மாரி விஷயத்துல இருக்கிறாரு அப்படின்ற மாரி சில விஷயம். அப்போ இந்த மாதிரியான 12ஆம் பாவகத்துல சுபத்தன்மையாக இருக்கும் பொழுது ஒரு நாளோட கடைசி 12ஆம் பாவகம் ஸ்பெஷல்ங்க. ஒரு நாளுடைய கடைசி, உங்க வாழ்க்கையோட கடைசி, உங்களுடைய அந்திம காலம். நீங்க இறக்க போற காலகட்டம் எப்படி இருக்க போகுது? 8ஆம் இடம் சுப அமைப்பு. இதுல கேது இருந்தாருன்னா அடுத்த பிறவி இல்ல. நான் அடுத்த பிறவி போய் பார்க்கல. அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். பார்க்காத விஷயத்த சொல்ல மாட்டேன். பார்க்குற விஷயம் மட்டும் சொல்றேன். உங்களுடைய அந்திம வாழ்க்கை, பிற்பகுதி வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்குங்க. ஓகேங்களா? கெடு பலன்கள் இருக்கும்போது நீங்களே தூங்க கஷ்டப்படுவீங்க. வாழ்க்கையில டெய்லி பிரச்சனை இருக்கும். பிரச்சனை இழுத்துக்கிட்டே இருக்கும். ஒரு நிறைவுக்கு வராது. இந்த மாதிரியான சில அமைப்புகள் இருக்கும். இதனை தாங்கக்கூடியது உங்களுடைய லக்னம், தலை. வெயில்ல போய் நின்னீங்கன்னா, எந்த இடத்துல முதல்ல வெளி ஒளி படுது, சூரிய ஒளி, அது தலையில தான் படும். அந்த தலை தான் லக்னம். 6, 8ஆம் பாவகம், 12ஆம் பாவகம் எந்த பாவகம்? நீங்க வெயில்ல போய் நில்லுங்க. எங்க இருள் படல? உங்களோட பிரைவேட் பார்ட், இந்த அப்டோமல் மாதிரியான அந்த பாவகங்கள்ல வெயில் படலல்ல? அதுதான் மறைவு ஸ்தானம்னு ஜோதிடம் சொல்லுது. இதுதான் விஞ்ஞானம். சரிங்களா? நல்லது நடக்கும். எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.